ஆர்ம்டு கேங்ஸ்டர். எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிரு. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? அவன் மொத்தவரையும் நான் முடிக்கிறேன். ஏய், என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. உன் தம்பி பண்ண காரியத்துக்கு உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். என் கோவத்தை அதிகப்படுத்தாம மரியாதை இங்கிருந்து போயிடுங்க, இல்லனா மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஐயோ மாப்ள, உங்க கோவத்தை நீங்க எப்படி வேணாலும் காட்டுங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என் தம்பியை அடிச்சு சித்திரவதை பண்ணி உங்க கோவத்தை காட்டணும்னு நினைக்காதீங்க மாப்ள. அவனை தயவு செஞ்சு வெளியில விட்டுருங்க மாப்ள. சார், ஆமா சார், நியாயமா நீங்க தண்டிக்கணும்னா எங்களை தான் தண்டிக்கணும். பாலு என்னவோ அவர் மேல உள்ள கோவத்துல குடிபோதையில சொன்னதை நாங்க சீரியஸா எடுத்துட்டு அவரை அடிச்சு போட்டோம். ஆனா அப்ப கூட அவர் உங்க சொந்தக்காரன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. முக்கியமா பாலுக்கும் தெரியாது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டீங்க. அவன் பாவங்க, அவன் மேல எந்த தப்புமே இல்ல. அவனை விட்டுற சொல்லுங்க சார், ப்ளீஸ். ஏண்டா எங்க வீட்டு மாப்பிளைய அடிச்சு காரணமா சொல்றீங்க? முதல்ல உங்களை கொல்லணும்டா. ஏய் மாப்ள, கொஞ்சம் கோவப்படாம சொல்றத கேளுங்க மாப்ள. கொஞ்சம் பொறுமையா இருக்கு மாப்ள. என்னடா பொறுமையா இருக்கு? முதல்ல வெளிய போடா. சொல்றத கேளுங்க. போடா. ஏய், போங்கடா, போங்கடா. போங்கடா சொல்லல. வேணாம், சும்மா கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷன் சும்மா விட மாட்டேன். போங்கடா. மாப்ள, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. சரி மாப்ள, நீங்க பண்றது நியாயம் இல்ல. மூர்த்தி, கயல், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கமா? நல்லா இருக்கியா நீ? டேய், சும்மா நடிக்காதடி. இவ்வளவு நேரம் உன் தம்பிக்காக துடிச்சிட்டு இப்ப கையில பார்த்தவன இவளுக்கு துடிக்கிற மாதிரி நடிக்கிறியா? என்னங்க ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன கையில் மேல பாசம் இல்லாம அக்கறை இல்லாமல இருக்கேன்? அவ காணாம போயிட்டான்னு உங்கள மாதிரி நானும் தானங்க துடிச்சிட்டு இருந்தேன். கோபத்துல பேசுறேன், இஷ்டத்துக்கு வார்த்தை விடாதீங்க. அண்ணி விடுங்க அண்ணி, ப்ளீஸ். மூர்த்தி, நீயும் கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். மூர்த்தி, இல்ல கயல், அன்பு போன்ல என்னென்னமோ சொன்னான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாலுவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எழில அடிச்சு போட்டுட்டாங்கன்னு சொன்னான். அதெல்லாம் உண்மையா? அக்கா, என் எழிலுக்கு என்ன ஆச்சு? யாராவது ப்ளீஸ் சொல்லுங்க. டேய் கேக்குறால, என் தங்கச்சி அழுதுகிட்டே கேக்குறால, அவளோட அழுகைக்கும் தவிப்புக்கும் என்னென்ன பதில் சொல்ல போறீங்க? கயல், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலாமா? பாலு ஏதோ கோவத்துல சொன்ன வார்த்தையை வச்சு உண்மைன்னு நம்பி எழில் தம்பி யாரு என்னன்னு தெரியாம இவனுக்கு அவசரப்பட்டானுங்கம்மா. பாலு வேணும்னே எதுவும் பண்ணலமா. எழில் யாரு என்னன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா சொல்றேன், அவன் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாமா. மாப்பிள்ளதான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருமா. நீயாவது கொஞ்சம் நான் சொல்றத நம்புமா. ஆமா கயல், நான் சொல்ல கேட்காம என் தம்பி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. உள்ள அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க கயல். அவன் வலி தாங்காம துடிக்கிறதையும் கதறதையும் என்னால பார்க்க முடியலம்மா. நீயாவது ஒரு வார்த்தை சொல்லு கயல். பாலு தப்பானவன் இல்லம்மா. அவன் தெரியாதனமா இந்த தப்பு பண்ணிட்டாமா. என்னடி தம்பி தம்பி அப்படியே உருகுற? என் தங்கச்சியோட வாழ்க்கை கேள்விக்குறியாகி நிக்குது. எழில் மாப்பிள்ளை எங்க? அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம என் தங்கச்சி கண்ணீரோட முன்னாடி வந்து நிக்கிறா. அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல. உள்ள உன் தம்பி அடி வாங்குறதுதான் கஷ்டமா இருக்குல்ல? கயல், இவங்க பண்ற டிராமாவெல்லாம் நீ நம்பாத. இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணமே இவன் தம்பி தான். இவ்வளவு நாள் மாப்பிள்ள கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. உன் மேல இருக்கிற கோவத்துல தான் அவர் வராம இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அவர் கோச்சிட்டு போனதுனால வராம இல்ல கயல். இவளோட தம்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவர் அடிச்சு போட்டதுனால தான் வராம இருந்திருக்காரு. மாப்பிளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. எப்படி உண்மையை சொல்லிடுவானுங்க? கயல், நான் உன் மேல பாசம் இல்லாமலோ அக்கறை இல்லாமலோ இப்படி சொல்லலம்மா. என் தம்பி தெரியாம பண்ண தப்புக்காக இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கணுமாமா? நீ சொல்லுமா. அண்ணி, உங்க தம்பி தெரிஞ்ச தப்பு பண்ணா தெரியாம தப்பு பண்ணாங்கிறதுக்காக அவன் தண்டனை அனுபவிக்கிறான்னு பேசிட்டு இருக்கீங்கல்ல. என் அக்கா எந்த தப்புமே பண்ணாம இவ்வளவு நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவ என்னடா சொல்லுவா?
அவளுக்கு நம்ம கையில விட அவ தம்பி பாசம் தான் அதிகமா இருக்கு. மூர்த்தி இல்ல கயல், இவ சொல்றதெல்லாம் கண்டுக்காத. அவன் உண்மையை சொல்லாம அவனை வெளியில வர விட மாட்டோம். நல்லா பாத்துக்கோ. எல்லா உண்மையும் அவனுக்கு தெரியும். தெரிஞ்சும் சொல்லாம இருக்காம. அடிக்கிற அடியில கொஞ்ச நேரத்துல உண்மை வெளியே வருதா இல்லையான்னு பாருங்க. அன்பு அவனா அடி வாங்கி செத்தா கூட தப்பு இல்லடா. ஐயோ வேண்டாம் மூர்த்தி. பாரு கையில முன்னாடி எப்படி பேசுறாருன்னு. மூர்த்தி போதும், நிறுத்து மூர்த்தி.